அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 28ஆம் தேதி ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷமான நாட்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்குங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்துக்கான விசேஷ நாட்களை பார்க்கிற போது ஜனவரி 22 புதன்கிழமை அன்னைக்கு அஷ்டமி. குறிப்பாக புதன்கிழமை வர்ற அஷ்டமிக்கு புத அஷ்டமி அல்லது காலாஷ்டமின்னு பேர். ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக அஷ்டமினாலே நம்ம எல்லாம் பயந்து ஒடுங்கி பயப்படுற காலங்கள் போய் அஷ்டமின்னா ஒன்று தெரிஞ்சுங்க, டெவலப்னு அர்த்தம், வளர்ச்சின்னு அர்த்தம். அதனால தான் நார்த் இந்தியாவில் புறமே அஷ்டமி அன்னைக்கு புது கணக்கு போடுறாங்க. நம்மளும் புத அஷ்டமி அன்னைக்கு நல்ல வித்தை ஞானம் படிப்பு எல்லாம் வேணும், கல்வி வேணும், பொருளாதார வசதி வேணுங்கிறவங்க அன்னைக்கு வணங்கிட்டு வாங்க. குறிப்பாக புதாஷ்டமி சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம். மறுநாள் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தாயுமானவருடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷம். அன்னைக்கு முக்கியமான நாள். அடுத்தபடியாக ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கரிநாள். ஸோ நம்ம எல்லா காரியங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு நல்ல நாளில் நல்ல கிழமையில் நம்ம பண்ணுறது உண்டு. அன்னைக்கு கரிநாளாக இருக்கிறனால சுபகாரியங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அடுத்தபடியாக ஜனவரி 27 திங்கக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். அன்னைக்கு அதுவும் திங்கக்கிழமை பிரதோஷம் வர்றது சோம பிரதோஷம் உங்களுக்கு தெரியும். அந்த பிரதோஷம் சிவ வழிபாடு, சிவ தரிசனம், நந்தியம்பெருமானுடைய வழிபாடு, அபிஷேகம், ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னைக்கு மாத சிவராத்திரி வேலை எல்லாம் கலந்து வர்றது ரொம்ப விசேஷமான நாடு ஜனவரி 27 திங்கக்கிழமை. அடுத்து ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை போதாயன அமாவாசை. அமாவாசையில் போதாயன அமாவாசை உங்களுக்கு தெரியும். ஆக இந்த வாரத்தில் இதான் முக்கியமான விசேஷமான நாட்கள். இனி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் புதன், குறிப்பாக கும்பராசியில் சனி சுக்கிரன், மீன ராசியில் ராகு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். முதல்ல எப்பயுமே ஏன் ராசிநாதனை சொல்லி இந்த பலனை சொல்றேன் அப்படின்னா, நீங்க எங்க இருக்கீங்கிற உங்களை ஒட்டி தான் உங்களுடைய இயக்கம் இருக்கும். அதனாலதான் உங்களுடைய ராசிநாதன் நீங்க செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம், கான்ஃபிடென்ட்னு அர்த்தம். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். எதையுமே நீங்க துணிஞ்சு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கு. இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு 2ஆம் இடத்துல இருக்கார். கையில பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நீங்க பேச்சை பயன்படுத்தி வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ, பேச்சையே மூச்சாக வைத்து வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன், அவரும் 10ல் இருக்கார். இந்த வாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்க்குறீங்க, தகவல்களை எதிர்பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த மாதம் இந்த வாரத்துல உங்களுடைய மைண்ட் செட்டு நல்லா இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஒரு ரிலாக்ஸா டென்ஷன் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுங்க, டென்ஷனுக்குரிய கிரகம் புதன். அவர் தான் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி. மேச ராசியை பிறந்த உங்களுக்கு எப்பயுமே மறந்துடாதீங்க, அவர் இந்த வாரம் நல்ல இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயலாக்கம் வரும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைச்சேன், இடம் மாறணும்னு நினைச்சேன், அதற்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் இல்லைங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாள் என்னுடைய சொத்து விற்கல, என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை,
நல்ல விலைக்கு போகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறையவே இருக்கு. குறிப்பாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அப்புறம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கம்மியாயிடும். அப்போ புதுசாக காதல் விஷயங்கள் அல்லது காதலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கு. அதே சமயத்தில் பிரச்சனையும் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அல்லது ஆல்மோஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம். இது எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, காளியுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இயற்கையிலேயே உங்களுக்கு இந்த வாரம் தெய்வானுகூலம் இருக்கு. அதே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10ல் இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். எப்பவுமே 10ஆம் இடம் அப்படின்னாலே ஆனர் அண்ட் பிரஸ்டீஜ்னு அர்த்தம். உங்களுடைய பிரஸ்டீஜ் கூடுவதற்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் அது கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். அவருமே நல்ல இடத்துல இருக்கிறார் சுக்கிரன். அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு பரவாயில்ல. கரியரில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை, இந்த வேலையில மாற்றம் முன்னேற்றம் வருமானங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, வேற ஏதாவது பொருளாதாரம் அதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த லோன் கிடைக்கிறதுல காலதாமதமாகுது, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் குறிப்பாக என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அல்லது கடன் வாங்க முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியத்திற்கு அந்த பணம் செலவாகும். காரியம் நல்ல விதமாக நடக்கும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் ஒரு லேபரை எதிர்பார்க்குறேன், நல்ல லேபர்ஸ் கிடைக்கல எனக்கு. குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வாரம் அமைவார்கள். இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் குறிப்பாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு. இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் நல்லா இருக்கு. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரமும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கலாம், தொழில் விட்டு விட்டு நடக்கலாம், ஆனாலும் வருமானங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குறிப்பாக உங்களுடைய விநாயகருடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் 8ல் இருக்கார். 8 பிரச்சனைன்னு அர்த்தம், ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஒரு பக்கம் அவசரம் அவசியம் இருந்தாலும் தேவையற்ற விஷயங்கள் எதுலையுமே தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். அதில் உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியனும் 8ல் இருக்கார். 3ஆம் இடம் பெரிய முயற்சிகள் வேண்டாம், ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. புதிய முயற்சிகள் பெருசாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது, சக்ஸஸ் ஆகலாம் நிறைய தடைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் தேவையற்ற பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க.
அவசியம் இருந்தாலும் டிராவல் பண்ணுறதை குறைங்க. குறிப்பாக எல்லா விதமான உறவுகளாலும் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு. அதிலே இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன குழப்பங்கள், அவர்களால் நமக்கு இனம் தெரியாத கவலை, மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு விற்கலை, இடம் மாறணும்னு நினச்சேன், மாற்றங்கள் டிலே ஆகிட்டுருக்கு, நல்லதுன்னு நினச்சிக்கங்க. வீடு விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேலாகலைங்கிறவங்களுக்கு ஒரி பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அல்ல இந்த வாரம் நீங்கள் சொத்து வாங்குறது அல்லது ப்ராப்பர்ட்டி விற்கிறது, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 9ஆம் இடம்னாலே நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேற கம்பெனிக்கு மூவ் ஆகலாமான்னு நினைக்கிறேன், சுவிட்ச் ஓவர் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறவங்க இந்த வாரம் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட் எதிர்பார்த்து வெயிட் பண்ணி ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நான் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த வாரம் முக்கியம். அது மட்டும் இல்லை, நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க. இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கேன், பெருசாக ப்ராஃபிட் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். பிஸ்னஸ் மட்டுமல்ல, நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்களே, போத்தார் சைடு நீங்களும் லாபம் அடைவீர்கள், உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான ஒரு அறிகுறியே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஜெய்பாடு கூடத்தான் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கோ அது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே இது வரைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை பாய்க்கும் இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கு. நான் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இயற்கையாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருந்தாலும் சரி, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லது ஒரு லாபத்தை கொடுக்கும், ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை கொடுக்கும், பாப்புலாரிட்டி வருமானத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஜாப் உங்களுக்கு நல்லா இருக்கு, வேலையில் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க, யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போகிறத பண்ணுங்க, கொடுக்காதீங்க. ஹையர் எஜுகேஷனில் தடை இருக்குது, இதெல்லாம் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. பயணம் பிறப்புறதுல ஒரு டிராவலில் ஒரு பிரேக் இதுவும் இந்த வாரம் உண்டு. உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, உறவுகளால் இன்னொரு பக்கம் மன வருத்தங்கள் இந்த வாரத்தில் நிறைய இருக்கு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்களோ, புரோக்கரேஜ் பண்ணுறீங்களோ, கன்சல்டன்சி பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான் அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் இல்லைன்னாலும் கூட ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் நல்லா பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க.
குறிப்பாக இந்த வாரம் மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அவர் கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறது இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஸோ இந்த வாரம் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவானான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் டெஃபரெண்ட்டாக செலக்ட் ஆவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மிக கவனம். வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் ஒரு திருப்தியான மனநிலை வாழ்க்கை நடத்த பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் என்பது இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸ்லாம் நான் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் பண்ணலாம். அதற்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்களோ நல்லா இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வரல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களோ உங்களுக்கு கையில் பணம், தனம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய தொழிலில் ஏதாவது பணம் லாக் ஆகியிருந்தால் இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். குறிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் முதல் 5ஆம் இடத்துல சூரியனோட இருக்கார். எப்பவுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். ஸோ என்டர்டைன்மெண்ட், எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கலைன்னா இந்த வாரம் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் தெய்வ தரிசனம் போகணும், ஆலய தரிசனம் போகணும், கோயிலுக்கு போனதுறவங்களுக்கும் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்லதொரு ஏற்றம் குழந்தையால் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க இந்த வாரத்துக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னா தாராளமாக போடலாம். இந்த ஒரு வாரத்தில் இதெல்லாம் நடக்குமான்னா 1 மணி நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் டிலே ஆகிட்டு இருந்தக்கூடிய திருமணங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை.
உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி ரொம்ப பிரமாதமாக இந்த வாரத்தில் இருக்கும். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது இல்லாமல் நான் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல விதமாக அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் யாரெல்லாம் அரசாங்கத்தால் முயற்சி பண்ணீங்களோ, காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல விதமாக அந்த காரியங்கள் அத்தனை நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல, அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில், குரு 8ல் இருக்கார். 5ஆம் இடம்னா மகிழ்ச்சி, 8ன்னா அந்த மகிழ்ச்சியிலே தடை. ஆக ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல நீங்கள் கலந்துக்கிட்டா கூட அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். லைஃப்ல அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக பிட்காயின்ஸில், கிரிப்டோ கரன்சியில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும். பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு கையில் 2 இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் எனக்கு டிலே ஆகிட்டு இருக்கு திருமணம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்க. நான் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பாருங்க. இந்த வாரம் நமக்கு அபரீதமான லாபம், வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க ஒழிய ப்ராஃபிட் இல்லை. ஆக இந்த வாரம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. குறிப்பாக உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, கல்வி நல்லாவே இருக்கு. ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயே நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவு. அதனால அதில் விஷயத்தில் கவனம். இது வரைக்கும் ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களே எதையாவது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்க பெறும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் யாரெல்லாம் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். இதில் பெருசாக லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, இப்படி தான் இந்த வாரம் உங்களுக்கு ஓடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்குது. இந்த வாரம் பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இல்லை. அதே சமயத்தில் இந்த வாரம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சனியா, இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய பிரச்சனைகள் செவ்வாயாலையும் குருவாலையும் இருக்கு. ஆக 2 மாறுபட்ட விஷயங்கள் இந்த வாரம் உங்களுடைய
கரியரில் இருக்க கவனமாக இருங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்க, அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். எனக்கு அவார்ட்ஸ் எதிர்பார்த்தேன், ரிவார்ட்ஸ் எது கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி தோற்றம், எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு அறியாத ஒரு பக்கம் தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் கூடிய 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க. அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை. இந்த வாரத்தில் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்டாக தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை. கருத்தை கொண்டு உங்களுக்கு மீடியேட்டர் வேண்டாம். மீடியேட்டரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். பிஸ்னஸ்லையுமே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய் பகவான் 8ல் இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு 6ல் இருக்கார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தேடுதல் என்பது இந்த வாரம் இருக்கோ வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மையாக நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ அந்த டார்கெட்டை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வழியை தேடுங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில், ஜாபில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது எத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார். ஆக உங்களுடைய வேலை வாய்ப்புகள், தொழில் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்குது. குறிப்பாக நான் பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாற்றம் அமையுமாங்கிறவங்களுக்கு இந்த வாரம் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, எதுலையாவது நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க டிசைட் பண்ணுறதுக்கான காலத்தை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக வந்து சேரும். நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் சனி பகவானையும் தரிசனம் பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பாராத நட்பு, அத்தனையுமே நன்மைகள் அத்தனையுமே கிடைக்கும்.
ஸோ குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கலைன்னா இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைகிறது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் பிரமாதம். வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, சும்மா இருப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இல்லை. பட் ஒர்க்கில் உங்களுக்கு ப்ரெஷரைஸ் இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், வரைஸ் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரியனும் உங்கள் ராசியில் தான் இருக்கார். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். எதில் பிரச்சனைனா உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக நீங்கள் உங்களுடைய வேலையில சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல இல்லை. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். ஃபர்தராக நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நார்மலாக தான் இருக்குது. எனி ஸ்பெக்குலேஷன் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது முதல்ல சொன்னதான் தகராறு இருந்துகிட்டே இருக்கு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். எதிர்பாராத நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது தான் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கு. அதனால் இந்த வாரம் சிவன் வழிபாடும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி குரு பகவானோட தொடர்பு கொள்கிறார். யாரெல்லாம் ரொம்ப நாளாக பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பழைய பொருட்கள் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் நன்மை. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்கு. அது மட்டுமல்ல, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. கணவன் மனைவி உறவு, பிரிவு அல்லது பிரச்சனைகள் இருக்குது. பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீர்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனம் செலுத்துங்க. மூத்த சகோதர சகோதரிகள் தான் பிரிவு இருந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. அல்லது குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், ட்ரேடிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபமாக இல்லை. விட்டதை பிடிக்கணுங்கிற ஆசைகள் வேண்டாம். குறிப்பாக லாட்ரியில், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரத்தில் நான் ட்ரேடிங் பண்ணுறேங்கிறவங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேலை இருக்குது, ஆனால் பெருசாக ஒன்றும் மகிழ்ச்சி அந்த வேலையில் இல்லை. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நீங்கள் வேலையில் இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்குது. பிஸ்னஸ் பண்ணாலும் பெரிய ப்ராஃபிட்டோ அதுலேயும் ஒரு சரியான ஒரு மனநிலைகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை நீங்கள் டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இது உண்டு.
இந்த வாரம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் இதே நிலைமை தான். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை முக்கியமாக தரிசனம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்றார். இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதுக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றத்தையும் லாபத்தையும் நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கு. நான் இந்த வாரத்தில் புதிய முயற்சி எடுக்கலான்னு இருக்கேன், எப்படி இருக்குங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கரியர்லையுமே நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இருக்கு. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸு, உங்களுடைய சுப்பீரியர் அத்தனை பேரும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெருசாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்குங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. விவசாயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இது இருக்கு. இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருந்தாலும் நல்லதொரு லாபம், வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் இந்த வாரம் நல்லா இருக்கு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். கிடைக்குமா, எதிர்பார்த்து நடக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. எதிர்பாராத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்கு. உங்களுடைய சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசை வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. ஸோ இந்த வாரம் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இறையல் இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் சனி பகவானையும் கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.